Así será. Así será. Como un rayo. Como un rayo. En diferentes partes del mundo. En diferentes iglesias. En diferentes partes. சர்வ வல்லமையும் பொருந்திய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள், ஸ்தோத்திரங்கள். இயேசு கிறிஸ்து வருகை பற்றி நாம் தொடர்ந்து வேத ஆராய்ச்சி, தியானம் அப்படியும் வைத்துக்கொள்ளலாம். இடையிலே வேறு தலைப்புகளிலே சில வீடியோ காட்சிகளை நான் பதிவிட்டேன். அது நிமித்தம் இந்த இரண்டாம் வருகை, இயேசுவின் இரண்டாம் வருகை இடையிலே தடைப்பட்டது. இப்பொழுது மீண்டும் தொடர்கிறது. ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவின் வருகை வரிசையில் இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவதின் நோக்கம் என்ன, இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முக்கியமான அடையாளங்கள் என்ன, இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை பற்றி நாம் படிப்பதினால் அல்லது அதை பற்றி தெரிந்து கொள்வதனால் நமக்கு கிடைக்கின்ற லாபங்கள் என்ன, அது வரைக்கும் நம்ம பார்த்தோம் அல்லவா? ஆம். இப்பொழுது மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுதல், த ரேப்சர் அப்படி சொல்லுவாங்க. அந்த தலைப்புக்கு சிறப்புமிக்க சில கருத்துக்கள் என்ன? நாம் எதிர்பார்க்கும் ஆனந்த பாக்கியம், இயேசு கிறிஸ்துவின் இரகசிய வருகைக்கு மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுதல் என்றும் ஒரு பெயர் உண்டு. முதலாவது, இந்த இரகசிய வருகையாகிய மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த அனுபவம் நாம் எதிர்பார்க்கிற ஆனந்த பாக்கியம். எதிர்பார்க்கணும், அப்போ தான் அது ஆனந்த பாக்கியம். தீத்து 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இப்படி நாம் படிக்கலாம். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை பற்றி பக்தன் எழுதும் பொழுது, இந்த இரகசிய வருகையானது அல்லது மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த நிகழ்ச்சி நாம் எதிர்பார்க்கிற ஆனந்த பாக்கியம் என்று அவர் அங்கே எழுதுகிறார். அடுத்து, தேவ எக்காலத்தோடு இறங்கி வருவார். மரித்த பரிசுத்தவான்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்பவே உடனே ஒரே நொடியில் உயிரோடு இருக்கும் நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்கால சத்தம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மட்டுமே கேட்டு அவர்கள் மறுரூபம் அடைவார்கள். சீக்கிரமாக சம்பவிக்க போகும் நிகழ்ச்சி இதுதான். இனிமேல் நடக்கப் போகிற நிகழ்ச்சிகளில் முக்கியமான ஒரு நிகழ்ச்சி திடீரென்று, மற்றது நடக்கிறதோ இல்லையோ, உடனே நடக்கப் போகிற ஒரு நிகழ்ச்சி எதுவென்றால் இயேசுவின் இரகசிய வருகை. அதான் மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுகிற அனுபவம். திடீர் என்று காணப்படாமல் போவார்கள். உலகம் வழக்கம் போல இருக்கும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கிருந்தாலும், அவர்கள் தங்கள் கடமைகளிலே இருந்தாலும், ஜபத்திலே தரித்திருந்தாலும், வீட்டிலே இருந்தாலும், வெளியிலே இருந்தாலும், பிரயாணத்தில் இருந்தாலும், பஸ்ஸில், ட்ரெயினில், ஆகாய விமானத்தில் எங்கிருந்தாலும், இயேசு வரும்பொழுது அவர்கள் திடீரென்று காணப்படாமல் போவார்கள். அவர்கள் இடம் உடனே அங்கே காலியாகும். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் நாம் பார்க்கலாம். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய எக்கால சத்தத்தோடும் தேவ மகிமையோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் மேகங்களுக்கு எதிர்கொண்டு செல்வோம். இவ்விதமாய் நாம் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் வருகை ஏன் எழுதுகிறார்? தேற்றுங்கள். கர்த்தருடைய பிள்ளை ஒருவர் மரித்தால் அவர்களோடு சேர்ந்து அந்த வீட்டிற்கு போய் மரித்த அந்த உறவினர்களோடு சேர்ந்து நாம் துக்கத்தை வெளிப்படுத்துகிறோம். அதே நேரத்தில் ஒரு ஆறுதலும் சொல்ல வேண்டும். இயேசு வருவார், அவருடைய வருகையில் இவரும் வருவார், நாமும் எதிர்கொண்டு போவோம், இயேசுவை சந்திப்போம், பக்தர்களை எல்லாரையும் பார்ப்போம். அப்படியாய் வசனம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 15:20, 1 கொரிந்தியர் 15:15 இந்த வசனங்களையெல்லாம் படித்து பாருங்கள். இந்த இரகசிய வருகை என்று சொல்லக்கூடிய மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுகிற இந்த அனுபவம் ஒரு ஆனந்த பாக்கியம். கைவிடப்பட்டவர்கள் தான் புலம்பி அழுவார்கள்.
ஐயோ நான் எடுத்துக்கொள்ளாமல் போனேனே என்று சொல்லி புலம்பி அழுவார்கள். கர்த்தருடைய பக்தர்கள், அவருக்கென்று பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்கள், அவருக்காக முற்றிலும் அர்ப்பணித்து தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டவர்கள் திடீரென்று காணப்படாமல் போவார்கள். எங்கே போவார்கள்? ஆண்டவரிடத்தில் போவார்கள். மேகங்களில் எடுத்துக்கொள்ளப்பட்டு விண்வெளி கடந்து வேகமாய் பறந்து செல்வோம். ஏதோ ஒரு கட்டுக்கதை கற்பனை என்று நினைக்கக்கூடாது. 1 தெசலோனிக்கேயர் 4:17 இந்த வார்த்தை பார்க்கலாம். எக்கால சத்தம் தொனிக்கும். எக்கால சத்தம் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய எக்கால சத்தத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்புதான் அவர்களுக்கு பிறகுதான் நமக்கு உரிமை கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் மறக்கக்கூடாது. எனவே மரணத்தை குறித்து கவலைப்படவும் கூடாது. சிலர் சொல்லுவார்கள், நான் மறிக்கவே கூடாது, இயேசு வரும்பொழுது நான் அப்படியே போயிடணும் அப்படின்னு. அந்த மரண பயம் இருக்கிறதுனால அப்படி சொல்லுகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். யாருக்குமே மரண பயம் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அந்த மறிக்கிற நேரத்தில் கொஞ்சம் அந்த ஒரு மரண பயம் வர வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் அதையும் கர்த்தர் பார்க்கிறார். அந்த ஒரு குறிப்பிட்ட நிமிடங்கள் அந்த அபாய கட்டத்தை தாண்டி விட்டாலே போதும், நித்தியத்தில் இளைப்பாறுகிறார்கள். அந்த ஒரு காரியத்திற்கு பயந்து தான் நாம் மறிக்கவே கூடாது, இயேசு வர்றப்போ பறந்து போயிடணும் அப்படின்னு. ஆனால் இங்கே என்ன பார்க்குறோம்? ஏற்கனவே கிறிஸ்துக்குள் மரித்தவர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. சீனியர் சிட்டிசன்ஷிப் அது மாதிரி தான். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அடுத்த நொடி நமக்கு கொடுக்கப்படுகிறது. தேவ பிள்ளைகள், ஒரு நாள் வரும், பாடுகளும் அவமானங்களும் போராட்டங்களும் துக்கமும் நிறைந்த இந்த உலகத்திலிருந்து நித்திய மகிழ்ச்சி உள்ள அந்த தேவனுடைய ராஜ்யத்திலே போய் சேர நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆயத்தமா? விதைக்கிறவன் ஓமையிலே இயேசு அழகாக சொல்கிறார். விதை தேவனுடைய வார்த்தை, விதைக்கின்றவன் சுவிசேஷகன், ஊழியக்காரன். இந்த வார்த்தையை விதைக்கும் பொழுது வழி அருகே விதைக்கப்படுகிற விதைகள், அந்த நேரம், வார்த்தை கேட்கிற அந்த நேரம், வசனத்தை கேட்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட நேரம், அந்த 1 மணி நேரம்தான். வீட்டுக்கு வருவதற்குள் அந்த என்னதான் நாங்கள் பேசினார்கள், என்ன சொன்னார்கள், அந்த வசனம் மறந்து போய்விடுகிறது. இதான் சாத்தானுடைய வேலை. ஒன்றுமே ஆரம்பமே அவுட்டு. இதான் வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள். வீட்டுக்கு வருவதற்குள் சாத்தான் வந்து அந்த வசனத்தை பொறுக்கி எடுத்து விடுகிறான். என்னதான் அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொன்னார்கள், அந்த ஒரு எழுத்து கூட ஞாபகத்தில் இருக்காது. மறதியை நாம் பாராட்ட வேண்டும், ஆனால் எதை மறக்க வேண்டுமோ அதைத்தான் மறக்க வேண்டும். மறக்க வேண்டியதை மறக்க வேண்டும். வசனத்தை மறந்தால் அதை விட ஒரு வேதனை எதுவுமே கிடையாது. வசனம்தான் முக்கியம். தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசுவதற்காக தான் இதை எடுக்கிறார் இயேசு கிறிஸ்து. மறக்கக்கூடாது. அதை தொடர்ந்து பாருங்கள். கற்பாறை, கற்பாறையின் மேல் விழுந்த விதைகள். கற்பாறையில் எவ்வளோ மண் இருக்கும்? அந்த குறிப்பிட்ட அந்த வேர் வரும் வரைக்கும் தான் அந்த தாங்கும். அங்கே மேற்கொண்டு வேர்கொள்ள அங்கே இடம் இல்லாததுனால் அது மறிக்க நேரிடும். அந்த விதை வளர்ந்தும் பலன் இல்லை, பலன் கொடுக்காமல் சாகிறது தான் இதெல்லாம். அப்போ அந்த கற்பாறை என்பது இந்த உலகத்தின் போராட்டம், துன்பம் கொடுக்கிறது. கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் வருகின்ற துன்பங்களை பாக்கியமாக எண்ணுகிறவர்கள் மோட்ச பேரின்பத்தில் பங்கடைவார்கள். அதுவும் அவுட்டு. கற்பாறை போன்ற உள்ளம். கொஞ்சம் உபதிரம் வந்தால் போதும், கொஞ்சம் அவமானம் வந்தால் போதும், கொஞ்சம் துன்பம் வந்தால் போதும்,